பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு 1 பேதுரு 1:16 நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தத்திற்கு வைராக்கியமுள்ள தேவனாயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்மையும் பரிசுத்தத்திற்காய் நம்மை அழைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆம் தேவ பிள்ளைகளே, பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 நாம் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஹல்லேலூயா நம்மை பரிசுத்தத்திற்காக, பரிசுத்த வாழ்க்கைக்காக, பரிசுத்த பாதையில நடத்த நம்மளை அழைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். அந்த ஆலயமாகிய இந்த சரீரத்தில் நாம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 3:17 சொல்லியிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக இந்த உலகத்தில் மனுஷ ரூபமாய் பரிசுத்தத்தோடு வாழ்ந்திருக்கிறாரோ, நாம் என் வாழ்க்கையில் என்னென்ன பாவங்களை நாம் கடந்து வந்தோம் எல்லாம் கடந்து வந்திருப்பார். ஆனாலும் அவரிடத்துல பாவம் இல்லாது இருந்தார். ஹல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த பாதையில் நடந்தது போல நம் கர்த்தரிடத்தில் கேட்போமா? வாலிப பிள்ளைகளே, ஆண்டவரே எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துங்கப்பா. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலுமாய் பரிசுத்தமாக்குவாராக என்று 1 தெசலோனிக்கர் 5:23 நம்ம வாசிக்கிறோம். வாலிப பிள்ளைகளே, ஆம், பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினால இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தியிருக்கிறார் என்று எபிரேயர் 10:11. அவருடைய இரத்தத்தினால நம்மை பரிசுத்தப்படுத்துவார். வாலிப பிள்ளைகளே, அவருடைய கிருபையினால நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். அவருடைய வசனத்தினால நம்மை பரிசுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்று ரோமர் 6:22 வாசிக்கிறோம். நம் நித்திய ஜீவனை அடையத்தக்கதாய் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்திற்கு இயங்குகிறவளாய் காணப்பட வேண்டும். வாலிப பிள்ளைகளையே, உலகம் மோசமான நிலைமையில காணப்படுகிறது. மாயமான உலகம், நம்மளை பாவத்திலாய் தூண்டுகிற உலகமாய் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தராய் இருக்கிறது போல ஹல்லேலூயா நம்மையும் ஆண்டவர் அழைக்கிறார். வாலிப பிள்ளைகளே, கேட்போமா? ஆண்டவரே எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துங்கப்பா. எங்களுக்கு எப்படி நடக்கணும்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் எங்களை பரிசுத்தமாக நடத்துங்கப்பா. எங்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் என்று ஜெபிப்போமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, அருமையான இந்த அதிகாலை வேலைக்காய்மை நஞ்சோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை போல பரிசுத்தமுள்ள தெய்வம் இந்த உலகத்தில் யாருமே இல்லப்பா. ஆம் ஆண்டவரே, உம்மை போல எங்களை நடத்துங்க ஆண்டவரே. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று இந்த வசனத்திற்கேற்ப ஆண்டவரே கர்த்தாவே, கோபமும் தர்க்கம் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று தீமோத்தேயுவில் நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா. அப்படியாக ஆண்டவரே எங்களை கர்த்தாவே பாவமான வாழ்க்கையிலிருந்து எங்களை விடுபட்டு ஆண்டவரே இந்த சரீரத்தில் எங்களிடத்துல பாவமில்லாதபடி வழிநடத்துங்க சுவாமி. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபையை தாங்கப்பா, ரட்சிப்பை தாங்க ஆண்டவரே. பாவத்திலிருந்து விடுபட கிருபை பாராட்டுங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளோடு கூட இருங்க. வாலிப பிள்ளைகளை சந்தித்து கொள்ளுங்க. வியாதிஸ்தர்களை சுகமாக்குங்க. ஊழியக்காரர்களுடைய தேவைகளை சந்திங்க. தேசத்தில் சமாதானத்தையும் அமெரிக்கையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தலைவர்களையும் ஆண்டவரே ஆட்சியாளர்களெல்லாம் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. குடும்பங்களில் சமாதானம் ஆண்டவரே. பிள்ளைகள் மத்தியில் கர்த்தாவே தேவனுடைய கிருபை காணப்படட்டும். வயதானவர்களுக்கு வேண்டிய கிருபை தாங்க சுவாமி. உலகத்தில் பாவமான செயல்கள் அநேகம் நடந்து கொண்டிருக்கிறது. பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. தேவக்கரம் கூடவே இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். Have a blessed day. Bye.